எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள். அப்புறம் தீபாவளிய ஏன் செலிப்ரேட் பண்றோம்? முதல்ல அது வந்து யா எவ்வளவு தூரம் யோசிச்சாலும் எதுக்குமே தெரிய மாட்டேங்குது. எப்போ ஒருத்தன் செத்து போனதுக்கா நாம ஏன்டா இப்போ உட்கார்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம்? அண்ணன் செத்துட்டானே! செத்தவனுக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வி. ஏன் பலகாரம் பண்றோம்? ஏன் பட்டாசு வெடிக்கிறோம்? முதல்ல ஏன் அன்னைக்கு வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருக்கும். அதான் ஒரு புது எனர்ஜி ஒண்ணு நமக்குள்ள கிடைக்கும் இல்லையா? வேற எதுவும் இல்ல. நம்ம மட்டும் தனியா கொண்டாடக்கூடாது. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளால எவ்வளவு தூரம் முடியுமோ, அத இப்ப பலகாரம் பண்றோம். பல பலகாரம் தீபாவளிக்கு சுட்ட பலகாரமெல்லாம் உண்மையிலேயே அடுத்த நாள் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி குப்பை தொட்டிக்கு தான் போகும். ஏன்னா, நம்ம அந்த பச்சனை பண்றன்றதுல திங்கிறதுக்காக பண்ண மாட்டோம். நாம எவ்வளவு தூரம் வந்து சாமிய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, பயங்கரமா இல்லாது, பொல்லாது எங்க ஊர்லலாம் முன்னாடி என்ன பண்ணுவாய்ங்க, இப்ப யாருமே அத பண்றதில்ல. முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே பலகாரம் சுட ஆரம்பிச்சுருவோம். இந்த முறுக்கு, அதிரசம், பருப்படை, எள்ளு வடை, அப்புறம் இது சீடை, அப்புறம் மடக்கு பணியாரம், இது எல்லாமே ஏகப்பட்டது. அதிரசம், ரவா லட்டு இதெல்லாம் நெறைய செய்வோம். பண்ணி என்ன பண்ணுவோம்னா, ஒட்டுமொத்தமா ஒரு 2, 3 மாதத்துக்கு உள்ள வச்சு, அதையே நொறுக்கு தீனி மாரி திம்போம். இப்ப யாருமே அதெல்லாம் பண்றதில்ல. ஜஸ்ட் 1 டே தான். அந்த 1 டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏகப்பட்டது வாங்கி வச்சுட்டு முக்காவாசி வேஸ்ட்டா போயிடும். என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் அதாவது நீங்க வந்து அப்படியே அள்ளி எல்லாம் குடுத்துற வேண்டாம். நமக்கு போனது போக பேலன்ஸ் அட்லீஸ்ட் மத்தியானத்துக்கு மேல இருக்கு இல்லையா? அத குடுத்து முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்ம கொண்டாடுறோம், நம்மளால முடியும், நம்ம செய்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா பல பேரால கொண்டாட முடியாத சூழ்நிலைலாம் நெறைய இருக்கு. உண்மையிலே. அவங்க கொண்டாட முடியாத சூழ்நிலை ஒரே ஒரு காரணம் தான். அவங்க கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக இல்ல. அவங்களால கொண்டாட முடியல. அந்த காசு, பணம் செலவழிக்கிறது, இதெல்லாம் அவங்களால வந்து முடியாது. கிராண்டா செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும், ஓரளவுக்கு ஒரு நிதானமா, ஒரு மினிமலா வந்து பண்றதுக்கு. ஏன்னா, ட்ரெஸ் எடுக்க போற இடத்துல நம்ம பல இடங்கள்ல பார்த்துருப்போம். ஒண்ணும் இல்ல, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு துணி எடுத்து குடுக்குறவங்க, அவங்க துணி எடுத்துக்கிட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. அவங்க தீபாவளி அன்னைக்கு கூட வேலை பார்க்குற ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுத்தம் பண்றவங்க, தூய்மை பணியாளர்கள். அவங்க நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அ போலீஸு அதெல்லாம் வந்து வேலை பார்க்குறதுலாம் வேற. பட் ஆனா இன்னமும் ரோட்ல நின்னு விக்கிறவங்க, அந்த மார்க்கெட்ல ரோட்ல நின்னு விக்கிறவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்களோட சேர்ந்து, அதாவது முடியாதவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு பேர் தான் பண்டிகை. பண்டிகைன்றது பர்சனலா கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. பிறந்த நாள் இருக்கு, அனிவர்சரி இருக்கு, குழந்தையோட பிறந்த நாள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது நாம பர்சனலா கொண்டாடலாம். பட் ஆனா இதெல்லாம் வந்து பப்ளிக்கோட, அதாவது முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட சேர்ந்து கொண்டாடணும். முக்கியமா கொண்டாட முடியாதவங்களோட சேர்ந்து கொண்டாடணும். அதுதான் அந்த கொண்டாட்டத்துக்கு எப்பயுமே அழகு. ஏன்னா அவங்க நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற பேர்ல மத்தவங்க முன்னாடி நம்ம சந்தோஷத்தை காட்டிட்டு அடுத்தவங்க அவங்க சந்தோஷம் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத பத்திலாம் நாம என்னைக்குமே எதுவுமே யோசிக்கிறதுல கொஞ்ச நாள் இனிமே அதை யோசிக்க ஆரம்பிப்போம். சரியா? என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா கொண்டாடி பாருங்க. அப்படி அடுத்தவங்களோட சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு, அதாவது என்ன சொல்ல, நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கவனா பார்த்து கொண்டாடுறது தப்பு. அதுல உனக்கு எதுவுமே தெரியும். அது ஒன்லி பிசினஸ் பர்பஸ் தான். நீ பண்ணு. அத நான் உன்னை மறக்கல. பி இன் டச் அப்படின்ற மாரி தான். ஆனா முடியாத கொண்டாட்டத்துல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள கூப்பிட்டு வச்சு கொண்டாடினீங்கன்னா, அதோட கொண்டாட்ட அளவே